ஹலோ ஹாய் வாங்க வீட்டுக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யணும் சாப்பாடு ஸ்கூலுக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ரெண்டாவது இதெல்லாம் நைட்டே இந்த குக்கர் இதெல்லாம் இன்னும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு வரவுமே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம கேஸ் ஆன் பண்ணி பாலை ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு காய்ச்சி வச்சுருவோம். ரெண்டாவது சாப்பாடு அன்றைக்கி டைம் ஆனவே நம்ம என்ன சாப்பாடு சீக்கிரம் செய்யலாம்னு யோசிப்போம். ஸோ அதனால் பிரிஞ்சி சாதம் தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன். பாருங்கள், கடாயை கழுவி எடுத்து வச்சிட்டேன் குக்கரை. அடுத்ததுக்கு தேவையானது நான் அவசர அவசரமாக பீன்ஸு, ஒரு கேரட்டு, 3 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மீன் மக்கள் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான சூடு பண்ணி எடுத்து போடுறதுக்கு. ஸோ இதுக்கு இடையில நம்ம எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலேருந்து கூலிங்காக இருக்குல்ல, வெளியில் எடுத்து வைக்கிற கேப்பில் போய் பாப்பா எழுப்பி விட்டு அவளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாள். ஸோ வாங்க பாலை சிம்மில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரொட்டீன் இது ஃபஸ்ட்டு வீடியோ யூடியூப்பில் போடுறது. யூடியூப் நம்மளாக போடலான்னு ஆர்வம் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் என் பாப்பாங்களெலாம் உங்களை கவர் பண்ணுறேன், காட்டுறேன் வாங்க. எப்போவுமே ஸ்கூலுக்கு எழுப்பும்போது எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வரேன். ஒருத்தவங்க எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. இவங்க ஒருத்தவங்க. குட் மார்னிங் பொன்சி. அசு குட் மார்னிங். கீழே இறங்குங்க. பாத்ரூமை திறந்து விட்டு ப்ரெஸ்ஸு கோல்கட்டை எடுத்துவிட்டு அவங்களே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த சின்னாலையும் பெரியாலையும் பார்த்துக்குருவா. அவங்க ரெண்டுத்தையும் நான் பாத்ரூம்குள்ளே விட்டுட்டு அடுத்தது நான் என் வேலைக்கு போயிடுவேன். ஓகே, இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த பாலை நல்லா சிம்மில் போட்டு 1/4 மணி நேரமாவது நல்லா வற்ற விட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொடுங்க. பசும்பால் சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு ஒத்துக்கிறாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே சிம்மில் போட்டு சாப்பாடு நான் ரெடி பண்ண தொட்டியும் அது அடுப்புலேயே இருக்கும். இங்கே பாருங்கள், டைம் ஆச்சுன்னா குக்கரை வச்சு அடுப்பு பற்ற வச்சிட்டேன். இங்கிட்டு நான் பாலை இறக்கிட்டேன். ஸோ ஏன்னா நான் மீன் மக்கர் போகிறதுனால பிரிஞ்சி சாதத்துக்கு போகிறதுனால சாதம் தேவை. ரெண்டாவது அர்ஜெண்ட்டாக டைம் ஆயிடுச்சுன்னு என்றைக்கு சமைக்கிறோமோ அன்றைக்கி தான் எண்ணெய் இது எல்லாம் பாட்டிலில் காலியாகும். ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். என்ன போட்டிருக்கேன்னா அன்னாச்சி பூ, அதில் 2 பீஸும், கறி மசாலா பட்டை, வேறு அந்த நான் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போடல. ஏன்னா அவளுக்கு சாப்பாடில் கிடந்தால் சாப்பிட மாட்டாள். இந்த ஸ்மெல்லும் ரொம்ப வரக்கூடாது. அதனால் போட்டேன். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் தான். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீன் மசாலா நல்லா சுடுதண்ணியில் போட்டுட்டேன். அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியில் போட்டு அதை எடுத்து அதில் போட கரெக்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும், 1 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற கேப்லேயே நான் தக்காளியும் போட்டு விட்ருவேன். ஸோ அது ரெண்டும் வதங்குறது கரெக்டாக இருக்கும். எல்லோரும் இந்த பச்சை ஸ்மெல் போட்டுட்டு வதங்கணும் இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே போட்டு விட்ருவோம் தான். சரி ஓகே, இங்கிட்ட பிள்ளைங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு இங்கிட்ட பாதாம் ஊற வச்சுருக்கேன். அதே அந்த பிள்ளைக்கு சின்ன ஆளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் தான். 2 பால் எடுத்தாச்சு. பாலுக்கு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டாச்சு. அவ்வளோதான், லைட்டாக ஆற்றி அங்கே போய் வச்சுட்டோம்னா அவங்க வேண்டவங்க சூடாக இருந்தப்போ அப்படி எடுத்து குடிச்சுக்குவாங்க. அதுக்கு சிம்மில் போட்டு தக்காளி வதங்குது. அடுத்ததில் புதினா கொத்தமல்லி நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வதங்கிருச்சு. அடுத்தது நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 3 காய்கறியில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கலரி கொஞ்சமாக உப்பு போட்டு விட்டுறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுறேன். வேணுன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் டைம் ஆனதுனால இதை சிம்மில் போட்டு வேக வைப்பாங்க. நான் ஸ்பீடாக வச்சு ஏன்னா நான் விசில் தானே வைக்க போகிறோம் நம்ம. ஸோ அதனால் லைட்டாக வெந்தால் போதும். அதுக்குள்ளே அந்த மீன் மக்கரை புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், காய்கறி கொஞ்சம் வெந்துடுச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மீன் மக்கரையும் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் வந்து எதுவும் போட மாட்டேன். பாப்பாவுக்கு செய்யும்போது கரம் மசாலா அது மட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு போடுவேன். 2வது காஷ்மீரி சில்லி போடுவேன், அது தீர்ந்துருச்சு. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போடுவேன். வேறு எந்த பொடியும் அவ்வளோவா ரொம்ப சேர்க்க முடியாது, ஏன்னா அவங்க காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால் பிரிஞ்சு சாதம் அதிகமாக நம்ம செய்யும்போது தயிர்னால் சேர்த்தா அந்த புளிப்புத்தன்மைலாம் நல்லாயிருக்கும். ஸோ இவளுக்கு வந்து நான் தயிர் சேர்த்தாவே பிடிக்கல, சாப்பாடு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதனால் நான் தயிர்னால் இன்றைக்கி சேர்க்கலை. இங்கே பாருங்கள், இதில் நான் 1 கப் அரிசி எடுத்தேன். ஸோ அந்த 1 கப் அரிசிக்கு 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் மீன் மக்கரே காய்கறினால் எனக்கு அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து 2 கப் அளவு தண்ணியுமே வச்சிடுறேன். 2வது பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். எடுத்து இதை கழுவி நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும் ஊறி இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து இதில் வந்து ஊறினதால இந்த மீன் மக்கர் வந்து தண்ணியை நல்லா குடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து 2 டம்ளர் சேர்க்க போகிறேன் தண்ணி. பாருங்கள், 2 டம்ளர், 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணின்னு எல்லோரும் சொல்லுவாங்க வீடியோவில். அதே மாதிரி நானும் ரொம்ப தடவை வச்சு ஏமாந்துருக்கேன். ஏன்னா காய்கறி மீன் வைக்கிறதுனா பாதி தண்ணி எடுத்தனால அரிசி வேகாமல் இருக்கும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து நான் 2 டம்ளர் தண்ணி 1/2 டம்ளர் காய்கறிக்குன்னு வச்சுக்கிடுவேன். ஓகே, இதுக்கடுத்து லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அரிசி எடுத்து போட்டு விசில் மூடியிருந்தோம். அடுத்து பாப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கள பார்க்கணும். அதுக்கடையில் அவங்களுக்கு சாப்பாடு பாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஆப்பிளை வந்து சீவி எடுத்து வச்சுருவோம். இங்கே பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. நான் அரிசியும் அரிசியில் உள்ள தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்படியே தட்டி விட்டுறேன். தட்டி விட்டு இங்கே பாப்பாவுக்கும் ஆப்பிள் கட் பண்ணி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், லைட்டாக நல்லா அப்படி கொதி வருது. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் நெய் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் போட்டு விசில் வச்சுருவேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே சேர்க்கல நெய்னா. ஸோ அதனால் இப்போ வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு குக்கரை போட்டு 1 விசில் 2 விசில் வரவும் அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுருவேன். ஒவ்வொருத்தவங்க குக்கர் ஒவ்வொரு மாதிரி. ஸோ என் குக்கரில் வந்து அதிக விசில் வச்சா தான் நல்லா வேகவே செய்யும். சும்மா 1 விசில் 2 விசில் வச்சா கூட அது வேகாது. ஸோ அதுக்கெலாம் நான் பாப்பா போய் ரெடி பண்ண போகலாம். 2வது எனக்கு ஒரு டவுட்டு, எல்லார் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். ஆப்பிள் ஒரு பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்னு எடுத்து வச்சா சின்ன பாப்பாவுக்கு அதில் உள்ள ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு பீஸ் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவள் மனசு இதாகும், இல்லைன்னா அவ்வளோதான், இதை தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவா. ஸோ அதனால் அவளுக்கு தனியாக ஒரு பீஸ் எடுத்து வச்சிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்த லஞ்சுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிருவோம். என் பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணுறதை எடுத்து வைக்க சொன்னாங்கன்னா எடுத்து வச்சுருவாங்க. பவுட்ரு அவங்களுக்கு தேவையானது இது தான். வாங்க மேக்கப் பண்ணலாமா? ஓகே, மேக்கப் பண்ணலாமா? அவங்க வந்து யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டாங்க அவங்களே. ஸோ இவங்க மட்டும் தான் மேக்கப் பண்ணணும். வாங்க மேக்கப் போட்டுட்டு நாங்கள் அந்த ஃபேஸை காட்டுறோம். பாருங்கள், 2 பேருக்கு மேக்கப் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லைட்டாக ஒரு பொட்டு, லைட்டாக சந்தனம். இந்த மேடமும் பால்வாடி கிளம்பிட்டாங்க, இவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. நீ எந்த ஸ்டாண்டர்ட்மா படிக்கிற? ஜூனியர் கேஜி. ஜூனியர் கேஜினா யூகேஜி தான் ஜூனியர் கேஜின்னு சொல்கிறேன். சிபிசியில் வந்து அப்படி சொல்கிறாங்க ஜூனியர் கேஜின்னு. அப்படின்னா நம்ம இதில் சொன்னால் யூகேஜின்னு சொல்லுவோம். ஓகே, பாய் சொல்லிடுங்க வீடியோக்கு நீங்கள். வாங்க அடுத்த சாப்பாடை பார்ப்போம். விசில் வந்துருச்சு. அப்போலாம் ஆற்றின பாலையே இப்போ தான் குடிக்கிறாங்க எங்கள் வீட்டு ஆளுங்க. பாருங்கள், ஒரு நாளைக்கு நல்லா இப்படி குடிப்பாங்க, ஒரு நாளைக்கு பாலை அவங்க மேலே ஊற்றிக்கிடுவாங்க, அப்புறம் அடி வாங்குங்க. இந்த செய்கிறாங்கல்ல அது மாதிரி தான். சாப்பிட்றதுல எப்பவுமே ஃபஸ்ட்டு என் சின்ன பாப்பா தான், பாலையும் குடிச்சிட்டா அதே மாதிரி. 2வது விசிலு. ஸோ டைம் ஆச்சு. நானும் எப்படா விசில் வரும்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா விசில் வந்தால் தான் எடுத்து அவளுக்கு இதே சாப்பாடு தான் சாப்பிடவும் கொடுக்கணும், லஞ்சுக்கும் கெட்டணும். ஸோ அதனால தான். இருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நான் நீ வீடியோ எடுக்க எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் பாப்பாவுக்கு வந்து டைம் ஆச்சு. லைட்டாக கீழே அடி பிடிச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நல்லாயிருக்கும்.
இப்போ தான் நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறதுனால முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சாப்பாடு வந்து நல்லா ரெடியாகிடுச்சு பாருங்கள். அவள் இப்படி கொடுத்தா எதுவுமே தொட்டுக்கிற தேவையில்லை, அவள் அப்படியே சாப்பிட்டு வந்துடுவா. அந்த வெஜிடபிள் எதுனா காய்கறினா வச்சா சாப்பிட்டு வந்துடுவா. ஸோ ஓகே, அவ்வளோதான். நான் லஞ்சில் கட்டிட்டு லஞ்ச் பாக்ஸில் கட்டிட்டு ஆற வைக்க போகிறேன். ஓகே பாய். நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். ரெண்டாவது யூடியூப்பில் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்து போடுறேன். ஸ்டார்ட் வீடியோ கொஞ்சம் 50 நிமிஷம் இப்படி வீடியோ எடுத்து போடுவேன். ஸோ வாய்ஸ் மட்டும் கொடுப்பேன், இல்லை சாங் செட் பண்ணுவேன். அவ்வளோவா எனக்கு வீடியோ எடுக்க எனக்கு வராது. ஆனால் எனக்கு வீடியோ எடுக்கணும் ஆர்வம்னால நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன். என்னால் முடிஞ்சதை சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லு பாப்பா, பாய். ஓகே பாய். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், நம்ம பண்ணலாம். பாய். பாய்.